கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சத்தியங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அவர் எழுதுகிறார். தான் எப்படி அப்போஸ்தலனானாராம்? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கூறுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுநாதர் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 12 பேரை அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டாரே, அவர்களில் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஆனால் இவனுடைய வைராக்கியம், இவனுக்கு இருந்த பரிசுத்தம், வேத அறிவு, இவனுக்கு இருந்த விசுவாசம், அன்பு, நம்பிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். நியாயப்பிரமாணத்தின் மேல் அவ்வளோ பக்தி வைராக்கியத்தோடு அவன் காணப்பட்டான். ஆகையினால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பிரமாணம் எழும்பினால் அவனால் தாங்கவே முடியவில்லை. ஆர்கோனிய முறைமையின்படியுள்ள ஊழியத்தின் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆகையினால் ஆரோனிய முறைமையின்படி உள்ள ஊழியத்துக்கு விரோதமாய், ஆசாரியத்துக்கு விரோதமாய் எந்த ஊழியம் எழுப்பினால் அவனால் தாங்கவே முடியவில்லை. ஆகையினால் என்ன செய்தான்? அப்படிப்பட்ட ஊழியர்களை கட்டும்படி, காவலில் போடும்படி இவன் தமஸ்குக்கு போன நேரத்தில் தான் கர்த்தரால் சந்திக்கப்பட்டான். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். நியாயப்பிரமாணத்திற்கே இவ்வளவு வைராக்கியம் இவனுக்கு உண்டாகுமானால், இவனுக்கு நாம் கிருபையின் பிரமாணத்தை கொடுத்தால் அதற்கு எவ்வளவு வைராக்கியமாக இருப்பான். ஆரோனிய முறைமையின்படியுள்ள ஊழியத்திலே இவன் இவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருப்பானால், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியுள்ள ஊழியத்தை இவனிடத்தில் ஒப்படைத்தால் எவ்வளவு உண்மையாக உத்தமமாய் அந்த ஊழியத்தை செய்வான் என்று கர்த்தர் கருதி அவனை சந்தித்தார், இரட்சித்தார். பரிசுத்த ஆவியினாலும் அவனை நிரப்பினார். அனனியாவின் மூலம் முழுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி செய்தார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த கனமான ஊழியத்திலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆகையினால் அவன் சொல்லுகிறான், நான் அப்போஸ்தலன் ஆனது தேவ சித்தம். நான் யாருக்கு அப்போஸ்தலன்? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறான். அதாவது கிறிஸ்துவால் நான் அனுப்பப்பட்டேன் என்று கூறுகிறார். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். கிறிஸ்து அவனை அனுப்பினார், கிறிஸ்து அவனை சந்தித்தார், கிறிஸ்து அவனுடைய மனக்கண்ணை பிரகாசிக்க செய்தார், கிறிஸ்து ஆழமான சத்தியங்களை அவனுக்கு உபதேசித்தார். ஆகையினால் தான் அவன் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவினால் நான் அனுப்பப்பட்டவன். அடுத்தது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும்போது நமக்கு பள்ளியிலே சொல்லி தந்தார்களே, கடிதம் எழுதும் பொழுது இடம், தேதி, அதற்கு பிறகு ஃப்ரம், டு, பாடி ஆஃப் த லெட்டர், கடைசியில் முடிவிலே யார் எழுதுவது என்றெல்லாம் நமக்கு பள்ளியிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுபோல் இவர் கடிதம் எழுதும் பொழுது ஃப்ரம் எழுதுகிறார், டு எழுதுகிறார். சில இடங்களிலே எங்கிருந்து எழுதுகிறேன் என்று கூறுகிறார். இங்கே யாரிடத்திலிருந்து இந்த கடிதம் எழுதப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். அதாவது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறேன் என்று கூறுகிறார். யாருக்கு? எபேசுவில் உள்ள விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். அதனால் இவர் அந்த விசுவாசிகளை பரிசுத்தவான்களாய் கண்டார். வெறும் விசுவாசி என்று பெயர் பெற்றால் போதாது, நாம் பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெற வேண்டும். எப்படி எலிசாவை பற்றி அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ சாட்சி சொன்னாலும் அதுபோல தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள், நம் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடிக்கடி நம் வீட்டுக்கு வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எவ்வளோ அருமையான சாட்சி! பிரியமானவர்களே,
சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் என்று நாம் சாட்சி பெறலாம். ஆனால் பரிசுத்தவான்கள் என்ற சாட்சியை பெற வேண்டும். எலிசாவுக்கு கனபுரிந்தி ஸ்திரீ சாட்சி கொடுத்தால் பரிசுத்தவான். இங்கே அருமையான விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். ஆகையினால் விசுவாசிகளாக இருந்தாலும் போதாது, பரிசுத்தவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தால் பரிசுத்தம் உண்டாகிறது. படியுங்கள் அப்போஸ்தலர் நடபடி 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதுகிறார். தேவன் அவர்களை எப்படி பரிசுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே, அதை இஸ்ரவேல் ஜனங்களானாலும் நாமானாலும் பரிசுத்தமாக வேண்டுமானால் விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தால் பரிசுத்தத்தின் வேலை எளிதாய் நடந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் இரத்தம் நம்மை விசுவாசிக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்பதை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். அவர் சொந்த இரத்தத்தால் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாய் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையினால் நிந்தையை சுமந்து கொண்டு நாம் அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு பாடுபட்டது, இயேசு இரத்தம் சிந்தியது பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க மட்டுமல்ல, வியாதியிலிருந்து விடுதலையாக்க மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை முடிவிக்கும்படி அல்ல. அந்த இரத்தத்தால் அவர் நம்மை பரிசுத்தமாக்கவும் செய்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் நமக்குள்ளே பரிசுத்தத்து மேலே நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, யோவான் 17:17 விசுவாசிக்க வேண்டும். உம்முடைய சத்தியத்தால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம் என்று இயேசுநாதர் பிதாவை பார்த்து சொன்னார். தேவனுடைய வசனங்கள் பரிசுத்தமான வசனங்கள். ஏன்? பரிசுத்த ஆவியினால், பரிசுத்தமுள்ள மனுஷர்களால் எழுதப்பட்டது. அதை நாம் விசுவாசிக்கும் போது வசனத்தால் பரிசுத்தம் உண்டாகிறது. மூன்றாவது, ரோமர் 15:15 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக எழுதுகிறார், புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர் அவர். மனிதனின் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று அவர் அறிகிறார், ஆராய்கிறார். இருதயத்தின் ஆழம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்கிறார். பிரியமானவர்களே, இப்படி இருதயத்தின் ஆழத்தை ஆராயும் பொழுது அதில் எழும்புகிற தோற்றங்கள், எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அவைகள் பரிசுத்தமாவதற்கு உதவி செய்கிறார். இவ்விதமாய் யார் யார் விசுவாசித்து பரிசுத்தவான்கள் ஆகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நிருபம் எழுதுகிறார். விசுவாசிகளாகியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, ஆகையினால் ஒரு பக்கம் விசுவாசி என்று பெயரும் பெற வேண்டும், மறுபக்கத்திலே நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இனிமேல் 2ஆம் வசனத்தில் என்ன கூறுகிறார்? படியுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்த்துகிறார். என்ன சொல்லி வாழ்த்துகிறார்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் கிருபையை கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் கிருபை நிறைந்த தேவன் என்று அழைக்கப்படுகிறார். சகல கிருபையும் பொருந்தின தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன்.
சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று சொன்னால் அவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவரிடத்தில் சீர்படுத்தக்கூடிய கிருபை இருக்கிறது, ஸ்திரப்படுத்தக்கூடிய கிருபை இருக்கிறது, பலப்படுத்தக்கூடிய கிருபை இருக்கிறது, நிலைநிறுத்தக்கூடிய கிருபை இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்ன செய்வாராம்? உங்களுக்கு கிருபையை தருவார். உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபை உண்டாவதாக. இப்படி பரிசுத்தவான்கள் சபையாரை பார்த்து உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல சொல்ல அந்த வார்த்தையினாலே உங்களுக்குள்ளே கிருபை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஏனென்றால் வசனத்துக்கு சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தில் தான் இயேசுநாதர் பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாயிற்று. கனிதரும் விதை தரும் விருட்சங்கள் உண்டாக கடவுது, விருட்சங்கள் உண்டாயிற்று. சுடர்கள் உண்டாக கடவுது, சுடர்கள் உண்டாயிற்று. நீர்வாழும் ஜந்துக்கள், ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் உண்டாக கடவுது, அது உண்டாகிற்று. ஆனால் ஆண்டவர் இயேசுநாதர் மனுஷன் உண்டாக கடவுது என்று சொல்லவே இல்லை. மீதி எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது விளங்கிக் கொண்டார். இவன் முக்கியமானவன், பிரதானமானவன், மேன்மையானவன், உயர்ந்தவன், கண்ணியவான், கனவான் என்பதை அவர் விளங்கிக் கொண்டபடியினால் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்தாவியானவரை அழைத்து மனுஷனை உண்டாக்கும் போது நாம் மூவரும் சேர்ந்தவனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அந்த மூவரும் ஒருமனப்பட்டு ஒரே நேரத்திலே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி தங்கள் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி மனிதனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவை உண்டாக்கினார்கள். ஆகையினால் வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது, செய்கைக்கும் வல்லமை இருக்கிறது. இயேசு வார்த்தையினால் அநேக காரியங்களை உண்டாக்குனது போல அந்த இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனால் ஜனங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகையினால் பரிசுத்தவான்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை பெறும்படியாய்த்தான் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஆசாரியர்களின் வேலை என்ன? மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசாரியனின் வேலை என்ன? மக்களின் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போக வேண்டும். ஆகையினால் கர்த்தர் எங்களை ஆசாரியர்களாய் வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை சபிக்கும்படியாய் அல்ல. ஆகையினால் அந்த பரிசுத்தவான் எபேசியரை ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபையை உங்களுக்கு தரும்படி பிதாவாகிய தேவன் எவ்வளவு கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்தின தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன். என்ன காரியங்களில் குறைவிட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் குறைவாக இருக்கிறேன் என்று கேட்டு பாருங்கள். அந்த குறைவையெல்லாம் மாற்றி உங்களுக்குள்ள நிறைவை உண்டாக்க சகல கிருபையும் பொருந்தின தேவனாய் அவர் இருக்கிறார். மற்றவர்களை மன்னிக்க கிருபை வேண்டுமா? பாவத்துக்கு மரித்தவர்களாய் ஜீவிக்க கிருபை வேண்டுமா? கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த கிருபை வேண்டுமா? வியாதி இல்லாத வாழ்க்கை செய்ய கிருபை வேண்டுமா? வந்த வியாதி சுகமாக கிருபை வேண்டுமா? பாடுபட கிருபை வேண்டுமா? வெற்றியின் வாழ்க்கை செய்ய கிருபை வேண்டுமா?
பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய கிருபை வேண்டுமா? கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை வேண்டுமா? சகல கிருபையும் பொருந்தின தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனால் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானம் உண்டாகட்டும். இந்த இயேசு என்ன செய்வார்? பிதாவோடு நம்மை சமாதானப்படுத்தி இருக்கிறார். யாருக்காவது தேவனோடு சமாதானம் இல்லையா? தேவனோடு சமாதானம் இல்லாதவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிற அக்கிரமங்களே, நீங்கள் செய்கிற பாவங்களே உங்களுக்கு தேவன் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆகையினால் கடந்த நாட்களில் நாம் செய்த பாவம், அக்கிரமங்கள் தெய்வத்தோடு நாம் சமாதானமாக இருக்க முடியாமல் செய்துவிடுகிறது. பயப்பட வேண்டாம். உங்களையும் தெய்வத்தையும் சமாதானப்படுத்த ஒருவர் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு. கர்த்தராகிய இயேசு. அவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். சமாதானத்துக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். சமாதானத்துக்காய் அவர் கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இரத்தம், அவருடைய ஜீவன். ஆகையினால் நீங்கள் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்டால், இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தால் உங்களை கழுவுவது மட்டுமல்ல, உங்களை தெய்வத்தோடு சமாதானமாக்குகிறார். இரண்டாவது, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். எதற்கு? நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி. ஆகையினால் பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று கண்டால் முதலாவது போய் ஒப்புரவாக பிறகு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம்! இயேசு எவ்வளவு நல்ல தெய்வம்! இந்த நல்ல அருமையான தெய்வத்துக்கு கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சில பெற்றோர்களை போல, சில பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோம், உங்கள் பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடக்கிறார்கள் அவ்வளோவா? அவங்க சொல்லுவாங்க, அவன் சம்பாதிக்கிறான், எனக்கு காசு கொண்டு தர்றான்யா, அவன் எப்படி நடந்தா எனக்கு என்ன? அப்போ இவங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம், அவன் வாழ்க்கை முக்கியம் இல்லை. ஆனால் சில தாய் தப்புமார் அப்படி இல்லை. உன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா, உன் ஜீவியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல தாய்மார், தகப்பன்மார்! உன் பணம் எனக்கு தேவையில்லை, உன் ஜீவியம் தான் எனக்கு தேவை. இதுபோல நம்முடைய இயேசு சமாதானம் தான் முக்கியம், காணிக்க முக்கியம் அல்ல. முன்பு சகோதரோடு ஒப்புரவாக, பின்பு வந்து காணிக்கை செலுத்து. இப்படி யாவரோடும் சமாதானத்தை இயேசு உண்டாக்குகிறார். அது மட்டுமா, நமக்குள்ளே நிரந்தர சமாதானத்தை உண்டாக்குகிறார் பரிசுத்த ஆவியின் மூலம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக.